Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு எம்எஸ் ஆஃபீஸை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் டூல் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் வந்து கிரியேட் பண்ணணும் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து இந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா சி டிரைவ் மூவ் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த 2 கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்து ரன் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து கூகுள் குரோம் போயிருங்க. கூகுள் போயிட்டு ஆஃபீஸ் டெப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஆஃபீஸ் டெப்ளாய்மெண்ட் டூல் டைப் பண்ணதையும் ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, செலக்ட் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து டவுன்லோட்னு கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் கூகுள் போயிட்டு ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் போடுங்க. ஸோ அது கொடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். ஆஃபீஸ் அட்மின் பேஜில் வந்து அந்த ஃபைல் வந்து கான்ஃபிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆர்கிடெக்ட், அதாவது 32 பிட்டா. நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டம் ஓஎஸ் வந்து 32 பிட்டா 64 பிட்டான்றதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் வந்து 64 பிட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால வந்து 64 பிட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆஃபீஸ் LTSCS ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2021 அப்படி இருக்கும். அப்புறம் LTS ஸ்டாண்டர்ட்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் LTSC ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2020 வால்யூம் வைஸ்னுங்க. நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ விசியோ ப்ராஜெக்ட் இது மாதிரிலாம் நிறைய இருக்கும். இது வேணும்னா உங்களுக்கு கொடுத்துக்கோங்க, வேணாம்னா விட்டுருங்க. ஸோ நான் இப்போ அதை எதுவும் பண்ணுறதில்ல. அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் சேனல் வந்து இது வந்து LTS 2020 ப்ரிப்ரல் என்டர்பிரைஸ் அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து இங்கே கீழே காட்டும். இந்த ஆப்பில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இது மாதிரி நிறைய இருக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லாமே வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படியே கொடுத்துடலாம். இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து ஆக்சஸ்லாம் தேவை, ஒன்லி எனக்கு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இது மட்டும் தான் தேவைன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், ஆக்சஸை கேன்சல் பண்ணிடுறேன். ஒன் நோட்டும் கேன்சல் பண்ணிடுறேன். பவர் பாயிண்ட் வேணும், வேர்டு வேணும், எக்ஸல் வேணும், ஒன் டிரைவும் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி அவுட்லுக்கும் தேவையில்லை, பப்ளிஷரும் தேவையில்லை. ஸோ எனக்கு இந்த 3 மட்டும் தான் தேவை அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன்னா நான் இந்த 3 மட்டும் கிளிக் பண்ணிட்டு இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லாமே எனேபிள் பண்ணிக்கோங்க. அது எனேபிள் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க. லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், நான் UK ஆர் யுனைடெட் ஸ்டேட் எதனா ஒன்று கொடுத்துக்கலாம். நான் UK கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டாலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படியே என்ன இருக்கோ அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் அப்படிலாம் இருக்கும். அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த அப்கிரேட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் எனி MSI வெர்ஷன் ஆஃப் ஆஃபீஸ்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து KMS கீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீ இருக்கும். ஸோ அங்கே எந்த சேஞ்சஸ் இல்லை. மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி எந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா செட்டிங்ஸும் முடிஞ்சது. மறுபடியும் கீழே ரொட்டேட் பண்ணிட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஃபினிஷ்னு இருக்கும். ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. இங்கே ஃபினிஷ் கொடுத்தது உங்களுடைய ஃபைல் வந்து கான்ஃபிக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட்ன்றது கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டிஃபால்ட் ஃபைல் ஃபார்மேட்னு இருக்குல்ல, கீப் கரண்ட் செட்டிங்னு இருக்கும், ஆஃபீஸ் XML என்ன இருக்கு இல்லையா. ஸோ நான் இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஆஃபீஸ் ஓப்பன் XML ஃபார்மேட்னு இருக்கு இல்லையா. ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லைசன்ஸ் வந்து அக்செப்ட்னு கேட்கும், அக்ரிமெண்ட் எல்லாத்துக்குமே இதெல்லாம் அக்செப்டான்னு கேட்கும். ஸோ அக்செப்ட்னு கொடுத்துட்டு கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி நேம் வந்திருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலும் வந்து காப்பி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து இங்கே டவுன்லோட்ஸில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 ஃபைலையும் ஆஃபீஸ் டெப்ளாய்மெண்ட் டூலையும் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, இந்த 2 ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சி டிரைவில் போயிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன் ஆஃபீஸ் 2021 அப்படின்றதுல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆஃபீஸ் டெப்ளாய்மெண்ட் டூலை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா எஸ் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண சொல்லும். கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல கான்ஃபிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆல்ரெடி சி டிரைவில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் 21 இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஃபைல் எக்ஸ்டெண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப்னு புதுசாக ஒரு ஃபைல் வந்துச்சு இல்லையா, இப்போ அந்த ஃபைல் எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட்டப் ஃபைல் எல்லாமே இன்பில்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ வந்ததுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஃப்ரம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சிஎம்டின்னு போடுங்க, டைப் பண்ணி வரும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஃபைல் இருக்கிற செட்டப் வந்து நான் கொண்டு வரணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாத்துக்கு வந்து நான் வரணும் அப்படின்றதுனால என்ன பண்ணா சிடி ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் அதை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்து அப்படின்னா இப்போ வந்து இந்த ஃபோல்டருக்கு வந்துருச்சு. இந்த கமெண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இந்த செட்டப் வந்து நான் ரன் பண்ணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் இருக்கு. அது என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கமெண்ட் தான் செட்டப் configuration.xml அப்படின்ற இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வி ஆர் ரெடி கெட்டிங் திங்ஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ வந்து ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும். ஸோ நான் இப்போ வந்து வீடியோ பாஸ் பண்ணி வைக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு ஒரு 100% பக்கம் மறுபடியும் எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்க, என்னுடைய சிஸ்டத்தில் வந்து வேர்டு எதுவுமே இல்லை. இங்கே வேர்டுன்னு டைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா வேர்ட் பண்ண மட்டும் தான் இன்பில்டாக வரக்கூடிய சிஸ்டம் மைக்ரோசாஃப்ட் அது மட்டும் தான் இருக்கு. ஸோ இல்லை, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Installation has been finished, your order office product is now completely installed அப்படின்னு சொல்ற மெசேஜ் வந்துச்சா. ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ஆஃபீஸ் செட் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்றாரு. ஜஸ்ட் நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ போயிட்டு ஜஸ்ட் வேர்டுன்னு டைப் பண்ணுங்க. ஒரு செகண்ட். இங்க வந்து இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா கீழே மேலே பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு இருக்குங்களா, எம்எஸ் வேர்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ blank டாக்குமெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆயிருக்கும். ஸோ எந்த கீ வந்து எது கேட்கல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸல் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எக்ஸலை கிளிக் பண்ணுங்க. எக்ஸலும் கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸலும் ஓப்பன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பவர் பாயிண்ட் காட்டுறேன். ஸோ பவர் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியுது. இது வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற எதுனா டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, அதாவது வேற எதனா சாஃப்ட்வேர்ஸ் பற்றி எதுனா தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செக் பண்ணி ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.